ஸோ DJI Mini 3 ஓட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 2022 ஏப்ரல் மந்தோட லாஸ்ட் வீக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோட HD இமேஜஸ்லாம் கூட நல்லா வெளியே வந்துருச்சுங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. உண்மையிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Mavic Mini, Mini 2, Mini SE மாதிரி இல்லாமல் அந்த 3 ட்ரோனுக்குமே Mavic Mini, Mini 2, Mini SEக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. Mini 2ல மட்டும் ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ்னு இருக்காது. அந்த ஆமை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது Mini 2வா, Mavic Mini, Mini SE அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து கீழே அந்த 4 காலுக்கு வரும் பார்த்தீங்களா, 4 மோட்டருக்கு கீழே வர அந்த லெக்கு இல்லை சுத்தமாக. ஸோ அது அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அது பார்க்குறதுக்கு எப்படின்னா அந்த ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே டில்ட் ஆகிருக்குங்க. பின்னாடி இருக்க ஆர்ம்ஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயும் முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் பின்பக்கமாக பார்த்த மாதிரி டில்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட Mavic 3யோட ஆர்ம்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து அந்த Mavicன்ற பேர் வந்து Mavic Mini 1 அந்த ஃபஸ்ட் ட்ரோனுக்கு மட்டும் தான் Mavic Mini அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் அது வந்து Mavicன்ற பேரை ஏன் எடுத்துட்டாங்கன்னு தெரியல. ஒரு வேளை பெரிய ட்ரோனுங்களுக்கு மட்டும் அந்த Mavic சீரிஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு மாற்றினாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இப்போமே வந்து நீங்கள் என்ன ட்ரோன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா Mavic Mini 2 வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து DJI Mini 2, DJI Mini SE, இப்போ வரப்போகிறது கூட DJI Mini 3, DJI Mini 3 Pro. Mavicன்ற வார்த்தையே வராது. அந்த ஃபஸ்ட்டு வந்து ட்ரோனுக்கு மட்டும் தான் அந்த Mavic அப்படின்ற பேர் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வேரியன்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ நமக்கு Mavic Mini, Mini SE இந்த 2 ட்ரோனை தவிர்த்துட்டு மற்ற ட்ரோன் இப்போ வர லேட்டஸ்ட்டாக வர எல்லா ட்ரோனுக்குமே Air 2, Air 2S, அப்புறம் Mini 2, அப்புறம் Mavic 3 இந்த ட்ரோனுங்களுக்கு எல்லாமே என்ன வந்ததுன்னா பெரிய அந்த பாக்ஸி டைப் ஆஃப் ரிமோட் கண்ட்ரோலர் வந்தது. ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட சேம் தான். எல்லா ட்ரோனுக்குமே ஒரே ரிமோட் தான். வரப்போகிற Mini 3, Mini 3 Proவில் ரிமோட் கண்ட்ரோலரே இல்லாமல் வெறும் ட்ரோனு பேட்டரி மட்டும் வச்சு ஒரு வேரியன்ட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ கன்ஃபார்மாக அப்படி வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. பட் அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அப்படி எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் முன்னாடி ஒரு Mini 2 வச்சுருக்கீங்க, இல்லை Air 2 வச்சுருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ அந்த Mavic 3 ஏதாவது ஒரு ட்ரோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம், பைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது கேட்குறதுக்கே வந்து எப்படி உண்மையாக பொய்யா நமக்கு தெரியல. பட் அது அந்த மாதிரி வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு தெரிய போகுது. ஸோ பார்த்துடலாம் அது கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த DJI Mini 3 பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன் அந்த ட்ரோன் வந்து நான் பெருசாக சஜஸ்ட் பண்ணல யாருக்கும். Mini 3 யாருன்னா வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணான்னு ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கிம்பல் பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரி சென்டரில் ஒரு மாதிரி வெர்டிக்கலாக வருதுங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா விண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் விண்ட் ரெசிஸ்டன்ட், விண்ட் லெவல் 5, 6ன்னு சொன்னாலும் அதோட வெயிட்ன்றது ஒரு விஷயம். 250 கிராம்ஸ்குள்ளே இருக்கணும் போது கண்டிப்பாக காற்றுல நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். DJI Mini 3யோட மோட்டார்ஸை பார்த்தாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியல. அப்படியே Mini 2ல இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸ்டேபிலிட்டின்னு பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும். அது இல்லாமல் 15 மீட்டர் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 250 கிராம்ன்ற அந்த கேட்டகரியில் எடுத்துகிட்டு வந்தாலே நானோ ட்ரோன் இந்தியாவில் 15 மீட்டர் மேலே போகாது. ஸோ ட்ரோன் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணோடனே ஃபோம்வேர் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஸோ அதுக்குள்ளே அப்டேட் பண்ணோடனே 15 மீட்டர்லேயே உங்களை நிறுத்திடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு Mini 2வே பார்த்தோம்னா அந்த 15 மீட்டர் மேலே ஃப்ளை பண்ணுறதுக்கு இந்த லிச்சி, ட்ரோனாக்ஸ், ரெயின்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க. காரணம் DJI தரப்புலேருந்து SDK சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் வந்து Mini 2க்கு மட்டும் விடவே இல்லை ரொம்ப நாளாக. ஸோ அதுவே பல மாதம் ஆச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் 15 மீட்டர் மேலே பறக்கிறது. அது வரைக்குமே பெரிய தலைவலியாக இருந்ததுங்க. ஸோ அதே மாதிரி Mini 3க்கு எத்தனை நாள் ஆகும் நமக்கு தெரியாது. அதே மாதிரி SDK வரும்போதே விட்டுருவாங்களா இல்லை டிலே பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வாங்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு பெரிய ட்ரோன் வாங்கிடுங்க. ஒரு Air 2, Air 2S இல்லை Mavic 2 Pro கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரோன் எடுத்திங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது. இந்தியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி, லைசன்ஸ் நீங்கள் பர்சனல் யூஸுக்கு தேவைப்படாது. ஸோ மற்ற இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் ட்ரோன்ஸ் பற்றி லீக்கில் வந்து Mini 3 பற்றி நிறைய கண்டென்ட் போட்டுருக்காங்க. அதாவது காஸ்ட்டு இப்படி இருக்கும், மாடல் இப்படி வரப்போது, வேரியன்ட் இப்படி இருக்கும்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. ஸோ நான் பெருசாக அது கவனம் செலுத்தாததுக்கு காரணம் இந்தியாவில் அது வாங்கினாலும் தலைவலி தான். நான் ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணி இப்போ நிறைய பேர் அதை வாங்கிட்டாங்க அப்படின்னா கஷ்டப்படுவாங்க. அதனால தான் வந்து ஒரு வாட்டி இந்த Mini 3 பற்றின வீடியோவில் இது வாங்காதீங்க, கொஞ்சம் 15 மீட்டர் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு வாட்டியும் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு என்னடா எல்லா வீடியோலுமே இந்த மாதிரி வாங்காதுன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நான் Mavic Mini வச்சிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த 250 கிராம் நானோ ட்ரோன் DJIலேருந்து அதை வச்சுருக்கேன். ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாங்கிட்டு. அதாவது ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. எப்படின்னா நான் வாங்கின புதுசில் 2019 வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா வெறும் 15 மீட்டரில் ஒரு வார்னிங் வரும், நீங்கள் 15 மீட்டர் மேலே போகக்கூடாது, கவர்மெண்ட் ரூல்ஸ் மீறிங்கன்னு வரும். பட் போகும் மற்ற அந்த 500 மீட்டர் வரைக்கும்லாம் அதான் சிக்னல் கிடைக்காது எனக்கு Mavic Miniக்கு. சிக்னல் பூஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைட்லாம் நல்லாவே போகும், டிஸ்டன்ஸும் நல்லா போகும். பட் அப்போ வந்து சும்மா ரெஸ்ட்ரிக்ஷன், சும்மா அந்த வாய்ஸ் கமாண்டில் வந்து சொல்லுமே தவிர அப்படியே ஸ்ட்ரிக்டாக வந்து 15 மீட்டர் மேலே போகாமல் இருக்காது. அடுத்து வந்த சில அப்டேட்டுங்களில் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா Mini 2 ரிலீஸ் ஆச்சு. Mini 2ல வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டாக லாக் பண்ணாங்க. Mini SEயும் அப்படி தான் லாக் பண்ணாங்க. அதே நீங்கள் மைக்ரோ கேட்டகரி, அதாவது Mavic Air 2, Air 2Sலாம் பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் வரைக்கும் அதனால் ஃப்ளை பண்ண முடியும். 60 மீட்டர்ன்றதே சூப்பரான ஒரு ஹைட்டு. அது இல்லாமல் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வார்னிங் தான். Mavic Mini வாங்கின புதுசில் எனக்கு 15 மீட்டர் அப்போ வார்னிங் சொல்லுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே தான் இப்பயுமே 60 மீட்டரில் Mavic Air 2, Air 2S, Mavic 3, Mavic 2 Pro மற்ற எந்த ட்ரோனாக இருந்தாலுமே அதுக்கு 60 மீட்டர் வரும்போது அந்த வார்னிங் சொல்லுமே தவிர ஸ்ட்ரிக்டாக ஆகல. ஏன்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஆக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் செக்டார்லேயே நிறைய ட்ரோன்ஸ் வந்து இந்த மேப்பிங் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேப்பிங்கில் வந்து நல்லா ஹைட்டில் போய் பண்ணணும். அந்த மாதிரி ஹைட்டுக்குலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே தலைவலி, அப்புறம் லிச்சி ட்ரோன் எக்ஸ்லாம் வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பெரிய ட்ரோன்ஸ் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. எந்த ட்ரோன் இருந்தாலும் ₹100 கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து க்ளோஸ் ஆகி தாங்க இருக்குது. அது இன்னும் ஓப்பன் பண்ணல. அது எப்போ பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல இன்னும். ஸோ நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. அதே மாதிரி லைக்கும் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணும். இது ட்ரோன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கு நம்ம வீடியோ சஜஸ்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.